வணக்கம் சார். வணக்கம் ஐயா. போன வாரமே வர்றேன்னு சொன்னேன். வரேன்னு சொன்னேன், ஆனா கையில காசு இல்லைங்க. அப்போ காசே தான் கடவுளடா. அது உங்களுக்கு தெரியாதா? அது இல்லாம அணு ஆசையாது. அதான் கடவுளே கூட்டு வந்திருக்கேன். ஐயா வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா. உட்காருங்க. நீங்க நின்னா என் கால வலிக்குது. காசு கேட்டா தர மாட்டேன்றாரு. பட்டாக்கு தான் காசுன்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாரு. அதான் நேர்லயே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா, அதை நம்பித்தான் நாங்களும் வந்திருக்கோம். என்னையா மச நின்றுட்டு இருக்க? குடுக்க வேண்டியதை குடு. குடுக்கிறேன் சார், ஆனா கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாமா? 2 பேரும் வந்துட்டு போற செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் மூளை கொஞ்சமாச்சும் இருக்கா? நானே அவரை வர சொன்னேன். அவர் வந்தா தானே உங்க கதை முடியும். கதை முடியுமா? ஐயா அவன் ஏதோ உளறான் ஐயா. கடவுளே, நீங்க வைட்டமினை கொடுங்க. பணத்தை கொடுக்குறேன்ப்பா. நான் பணத்தை கொடுத்துட்டேன். காந்தி சிரிக்காரு. நோட்ல என்னமோ எழுதியிருக்கு, ஐ லவ் யூ. நேரம் சரியில்லை. ஆமா, வசமா மாட்டிக்கிட்டேன். என்னது இது? லஞ்சம் வேணா மாட்டிப்பாங்களே. லஞ்சமா? ஆமா. we are vigilance officers. லஞ்சம் வாங்கி கொடுக்க அவனை அரெஸ்ட் பண்றான். பையில போட்டா முழுங்க விட்டுறாதீங்க சார். எடுங்க சார், எடுங்க எடுங்க. வாயத்தற. வாயத்தற. எச்சப்படத்தை போட்டதுக்கே சாப்பாட்டை குப்பத்தொட்டில போட்டாரு. இப்ப எச்ச பண்ண கை என்ன பண்ண போறாரு? இதுதான் எவிடன்ஸ். ராமோ, இங்க டாய்லெட் எங்க இருக்குன்னு பாரு. இவன் வாய்க்குள்ள கை விட்டதுல கையை எச்சப்பட்டான். என்னோட தலைமையகத்திலிருந்து 2 ப்ராஜெக்ட் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இளம் வயதினரை காதல்ங்கிற ஒரு மாய வழியில விழ வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி எங்க இயக்கத்துக்கு இழுக்கிறது. அது உங்களுக்கு வேண்டாம். இன்னொன்னு கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விட்டு நாட்டோட நிதி நிலைமையை சீர்குலைப்பது. இதுக்கு எங்க தலைமை கொடுக்கிற பணம் 500 கோடி. என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? பெரிய பெரிய வேலை செய்யற உங்களுக்கு இது சாதாரண விஷயம். ஓகே, விஷயத்துக்கு வரும். என்னோட கமிஷன் பணத்தை எப்ப தர போறீங்க? முழு பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கோங்க. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு உங்க ஆள் அனுப்புங்க. ஓகே, டன். ஏங்க, நம்ம ராஜா ஒரு வாரமா டென்ஷனா இருக்கான். கிட்ட போகவே விடல. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான். சரியாவே சாப்பிட மாட்டான். டாக்டர் கிட்ட கூட்டு போனியா? பார்க்காத டாக்டர்ல செய்யாத வைத்தியம் இல்ல. ராஜா ரொம்ப நல்ல பையனாச்சே. டென்ஷன்ல ஆக மாட்டானே. ஏன் டென்ஷனா இருக்கா? அவன் டென்ஷனை பார்க்க வழியா இல்லையா? யாரும் இல்லையா? நான் இருக்கேன். இதோ வந்துட்டேன். உங்க டென்ஷனை குறைக்க டென்ஷன் பாஸ்கர். போட போடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. 944 ஹலோ. ஐ சிங். என்ன ஆச்சரியமா இருக்குது? காலை கட் பண்றதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்கங்க, டென்ஷன் பாஸ்கர்னா அதாங்க. போன போட்டு எங்க டென்ஷன் பாஸ்கரை காணாமனு நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாதுல, அதாங்க. சரி சரி, இப்ப டென்ஷனா இருக்கிறது ஐயாவா அம்மாவா? நாங்க யாரும் டென்ஷனா இல்ல. எங்க ராஜா தான் டென்ஷனா இருக்கான். ஏங்க டென்ஷனா இருக்க? ராணி ராஜாவை அந்த புறத்துக்கு வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணா பின்ன என்னண்ணே, டென்ஷனை குறைக்கிறது தான் நம்ம வேலை. அதை விட்டுட்டு யார் டென்ஷன் ஆகும், எதுக்கு டென்ஷன் ஆகும் நோண்டி நோண்டி கேள்வி கட்டுங்க. சரி சரி, நீ இப்ப டென்ஷன் ஆகாத. இப்ப ராஜா எங்கங்க இருக்க? வாங்க காட்டுறேன். வாங்க 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 உள்ள போங்க. ராஜா கிட்ட தனி வாங்கடா. ராஜா டென்ஷனை குறைச்சிடுவாரு. ராஜா 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 இருக்கா ராஜா இருக்கான்னு சொன்னீங்க. உள்ள நாய் இருக்கிறத சொல்ல வேணாமா? ராஜா என்னது? உன் பையன்ல ஏன் நினைச்சோம்? ஆமாங்க, அவனும் எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தாங்க. எப்படியாவது அவன் டென்ஷனை குறைச்சிடுங்க. எப்படியாவது எங்க ராஜாவை காப்பாத்திடுங்க. உங்க கால்ல வேணாலும் விழுறோம். ஐவாதமா ஐவாத, உன் கண்ணுல தண்ணி வரத பார்த்தா எங்க பாசுக்கு இதயத்துல இருந்து ரத்தமே வருமா, ரத்தமே வரும். டேய் இவன் என்னடா சொல்றேன்? ராஜாவோட டென்ஷனை குறைக்க சொல்றான் பாஸ். டேய் உள்ள இருக்கிறது நாய்டா பாஸ். வெளியே அழுவது தாய். அதுக்கு என்னை உள்ள போய் கடி வாங்க சொல்றியா? பாஸ், கடமைன்னு வந்துட்டா நாய் சேயின்ல வித்தியாசம் பார்க்க கூடாது பாஸ். நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். முதல்ல இந்த தாயோட கண்ணீரை தொடங்க பாஸ். என்ன பண்றீங்க? தாயோட கண்ணீரை துடைக்கின்றேன். தாயோட டென்ஷனை குறைச்சிங்கன்னா தாயோட கண்ணீர் தானே ஸ்டாப் ஆயிடும். போங்க உள்ள. சரி வாங்கடா போவோம் உள்ள. பாஸ் நான் எதுக்கு பாஸ்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? காட்டை எடுத்து கையில கொடுக்க போறேன். நாய் வாங்கி அடிக்கவா போகுது பாஸ். கரெக்ட் பாஸ். நான் கூட உள்ள வந்தேனா கட்டை எடுத்து கையில கொடுக்க போறேன். அது வாங்கி அடிக்கவா போகுது? அம்மா ஜில்லு. நான் எதுக்கு பாஸ்? பில்லு போடத்தே. அட போங்க பாஸ். அடிக்கும் போது என்றதுக்கு தான் பாஸ் ஆள் வேணும். கடிக்கும் போது எதுக்கு பாஸ்? நீங்க உள்ள போயிட்டு வாங்க. காயத்தை வச்சு நான் கணக்கு போட்டுக்கிறேன். என்னது கணக்கு போட்டுக்கிறியா? ஆமா பாஸ். டேய்
இவ்வளவு நாளா ஆளை விட்டு அடிக்க வச்சு தின்னியே, இப்ப நாயை கடிக்க வச்சு என் காசை திங்க போறிய. நல்லா இருக்குண்ணா. சரி டைம் வேஸ்ட் பண்ணாங்க கழட்டுங்க கலட்டுறிய பாஸ். நாய் கச்சா கோட்டு வேஸ்ட் ஆயிடும் பாஸ். அதுக்கு கழட்டு பாஸ். விடுங்க பாஸ். அட 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 நம்ம பாஸுக்கு ராஜ நடல்ல. அட போங்க பாஸ். ரசா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. என் குரூப்ல யார வேணாலும் கழிச்சுக்க, ஆனா என்ன மட்டும் விட்டு என்ன கடிச்சிடாதடா. மேடம் நீங்க தான் கடியை பார்த்தே கணக்கு போடுவேன்னீங்களே, எதுக்கு லேப்டாப்பே? பரவாயில்ல சுமாரா போடட்டும். ராஜா என் செல்லம் வாடா வாடா வாடா. ராஜாக்கு டென்ஷன் போயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த நாய் அடிச்சு என் உசுரே போச்சு. என்ன நல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா. இந்த டிப்ஸ் வாங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. ஏலே உனக்கு சித்திரகுப்தன் நினைப்பாள கணக்கு என்ன இப்படி எழுதியிருக்க? யமனுக்கு மட்டும் புரியுற மாதிரி. எமனை கூட ஏமாத்திடலாம், உங்களை ஏமாற்ற முடியுமாண்ணா? அப்புறம் நீங்களே எமனாயிருவீங்களே. அந்த பயம் இருக்கட்டு. ஏலே மக்கா, எல்லாரும் ஒழுங்கா இருந்தீங்கன்னா கை காலோட இருப்பீங்க. அண்ணே பாளையத்துக்காரங்களா கத்தி எடுத்தா ரத்தத்தை பார்க்காம வைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஏய் என்ன நக்கலா? வாங்க சார் வாங்க சார். எப்படி அங்கேயே தான் இருப்பாரு? முடியற வரைக்கும் ஓய மாட்டோம்னு அர்த்தம்ல. அது தெரியாத கூறுகட்டு பையனுங்க கிண்டல் அடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வராண்ணா. ஏய் தள்ளு. ஏம்பா யார் இங்க பாண்டி குவாரியை குத்தகைக்கு எடுத்து நடத்துறது? யோ ஆபீசர், நீ எல்லாம் என்னைய ஆளு? எத்தனை படம் பார்த்திருப்ப? ஒரு ஆளு பந்தாவா உட்கார்ந்துட்டு இருக்க, கையை கட்டிட்டு 10 பேர் நின்று இருக்கானுங்க. யாரு ஓனர் யாரு வேலைக்காரன்னு தெரியாத ஐயா. நீ எல்லாம் என்னையா கவர்மெண்ட் ஆபீசர்? ஹலோ மரியாதை பேசுங்க. சட்டவிரோதமா நீங்க ஏலம் எடுக்காத பகுதியில கல்லு உடைக்கிறதா தகவல். எலை எந்த நாயிடா தகவல் சொன்னது? அப்ப அது உண்மைதானே? ஆமா, 100க்கு 100 உண்மை. உனக்கு எத்தனை 100 வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ. மிஸ்டர் பாண்டியன், உண்மையை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்க வேலையை உடனே நிறுத்துங்க, விசாரணை முடியட்டும். என்னது விசாரணையா? அதான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லியாச்சல. பாண்டியன் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியாச்சு. ஐயோ எடுத்துட்டாருங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பணம் வேணுமா இல்ல பணம் வாங்குற கை வேணுமா? என்ன சொல்றீங்க? நம்ம தப்பிச்சேன்டா சாமி. இது வேற பாண்டியன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. ஏய் பிடிங்கடா அவனை. அவனா வந்தா நான் பிரச்சனை பண்ணேன்னு சொல்றேன். அவன் புத்திசாலி ஓடிட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். பாண்டியன் வேண்டாம், சொல்றதை கேளு. தப்பு பண்ற பாண்டியன். வேண்டாம், டிபார்ட்மெண்ட் ஆள் மேல கை வைக்காத, பிரச்சனை வரும். எத்தனை காலத்துக்கு தான் இதை செஞ்சுட்டு இருப்பீங்க? கொடுங்க தருவாள். உங்க என்கவுண்டர்ல கூட குறி தப்புண்டா, ஆனா என் குறி எப்பவுமே தப்பாதா? அண்ணா அதான் வந்துட்டால, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க நம்ம மண்ணோட வீர குறைஞ்சிடுச்சான்னு பார்த்தேன். சிக்கன் சூப்பரா இருக்குல்ல? சாப்பிட்றா? ஏண்டா எப்பவுமே சிக்கன் பீஸ்னா விரும்பி சாப்பிடுவேன். இப்போ எதுக்கு இதை வேணாங்கிற நீ? சிக்கனை குறை சொல்லாதா? சிக்கன் பார்த்துட்டேன், அதான் உனக்கு சிக்கனை பிடிக்கல. இவன் என்னடா தவம் இருக்கானா? டேய், கண்ணுக்கே தெரியாத கடவுளுக்காக தவம் இருந்தா நேரா வந்து காட்சி தருவாரு, வரம் கேட்கலாம். கண்ணுக்கு எதிரிலேயே இருக்கா, நேரா போய் காதல சொல்லு. இதே முரளி மாதிரி பேசாமலே உன் லவ் சக்சஸ் ஆகணும்னா அது கிளைமாக்ஸ்ல தான்டா முடியும். டேய் சரியா பேசுறான்டா அவன். ஆபீஸ்ல தான் அவங்க தொல்லை தாங்க முடியலன்னு இங்கே வந்து நல்லா இருக்காடி? சூப்பரா இருக்கு. மேடம் நீங்க சாப்பிட்டதுக்கு சார் சேர்த்து பில்லு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. யார் இது? மன்மதன். அந்த மன்மதன் ஏய், ஆபீஸ்ல தான் டார்ச்சர்னா இங்கேயுமா? உங்களுக்கு கை காட்டுறாரா, அடுத்த பிளேட்ன்றாரான்னு தெரியல. இவர் தொல்லை தாங்க முடியலடி. அந்த பெருசுக்கு மனசுல பெரிய மன்மதன் நினைப்பு. ஒரு தடவை என்கிட்ட வாழடிச்சு, நான் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டேன். அதோட என் பக்கமே வரதில்ல. ஆபீஸ்ல வச்ச கண்ணு வாங்காம பாக்குறது, நின்னா நடந்தா உட்காந்தா எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்றது, அடிக்கடி பல்ல வேற காட்டுறான். ஒண்ணுனா கூட பரவாயில்லடி, 2 வேற. அடி போடி. இந்த ஜொல்ல மாதிரி அவன் ஒன்னும் இங்கதான் தெரியாதவன் இல்ல. தூரத்துல இருந்து பாக்குறதோட சரி, ஸ்மைல் பண்ண கூட யோசிப்பான். ஆபீஷியலா செலக்ட் ஆயிட்டான்னு சொல்லு. ஏய் இங்க வந்துருவாடி. வாடி கிளம்பிடலாம், போலாம். தேங்க்யூ மேடம். சாரி ஏன்டாரு. வணக்கம் சார். இந்தா குறாரு. இந்தா என்னது இது? கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாஸ்தியாக கொடுத்துருப்பேன். என்ன வேணவா? தொழிலை மாத்திராதீங்க. சரி போ. எவ்வளவு நாளா வீட்டுக்கு போடி. ஏன் வர மாட்டேங்கிற? நெக்ஸ்ட் வீக் வரேன். சரி சரி. ஏய்
இவங்களுக்குலாம் கண்ணே தெரியாது, பார்த்தே போக மாட்டாங்க. ஏய் பாத்துடி, எந்திரி. அடிக்கடி எதை பட்டுச்சா? எந்திரி எந்திரி. ஷோ. வா போலாம். வலிக்குதாடி? இலை அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு சரிங்கண்ணா போகலாம்.